எஸ்பிபி சார் மாதிரியான ஒரு மேஜிக்கல் வாய்ஸ்க்கு எல்லாரும் அடிமைன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த மேஜிக்கல் வாய்ஸை தாண்டி ஒரு பாட்டு அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாருன்ற ஒரு விதம் இருக்குல்ல, தட்ஸ் வாட் மேக்ஸ் எஸ்பிபி த ஒன் அண்ட் ஒன்லி. ஒரு பிளேபேக் சிங்கிங்னா அஷ்ட லட்சணமும் பொருந்தக்கூடிய த ஒன்லி மேல் வாய்ஸ் எஸ்பிபி. இப்போ ஒரு பாட்டுக்கு உயிர் டெஃபினட்டாக அந்த பாட்டோட டியூன், அந்த பாட்டோட உடல் டெஃபினட்டாக அந்த பாட்டோட லிரிக்ஸ். இந்த லிரிக்ஸை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணணுமோ, எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ரசித்து ரசித்து பாட முடியுன்றதுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆள் தான் எஸ்பிபி. எப்படி நம்ம சாப்பாடை வந்து நல்லா மென்று ரசித்து சாப்பிடணும், அப்போ தான் டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அணு அணுவாக ஒரு பாட்டை ரசித்து அந்த பாட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒவ்வொரு வேர்டில் இருக்கிற எமோஷன்ஸை எப்படி வந்து டைனமிக்ஸ் கொடுத்து பாட வைக்க முடியுன்றதுக்கு எபிடோம் தான் எஸ்பிபி சார். நான் திருப்பியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிற அதே பாட்டு கூண்டுக்குள்ளே எண்ணெய் வச்சு. ஏற்கனவே இந்த பாட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த பாட்டோட ஒரு டைனமிக்ஸை பாருங்களேன். கூண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் கூடி நின்ன ஊரை விட்டு அப்படின்னும்போது ஒரு ஊர் கூடின ஒரு ஃபீலிங்கே வரும். அதுக்கப்புறம் நீ கூண்டுக்குள்ளே போயிட்டேன்னு சொல்லும்போது திருப்பி அதே ஒரு கூண்டுக்குள்ளே, ஸோ ஒரு மாதிரி அடைச்சி வச்ச அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த சஃபகேஷனை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. அப்புறம் தான் இருக்கிற மேஜிக். அடி மானே மானே ஒன்னத்தானே அப்படின்னும் போது எண்ணி நானும் நாளும் தவித்தேனே. இதை வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்டைலில் பாடியிருப்பாரு. ரெண்டாவது வாட்டி அதை எம்ஃபசைஸ் பண்ணும்போது இப்போ எல்லா டியூன்லையுமே எப்போவுமே ஒரு டியூனை பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டியூனோட ஃபார்மேட்டை எப்போவுமே அப்படி தான் எல்லா பாட்டிலையும் எடுத்து பாருங்க. ஒரு டியூனோட ஃபார்மேட் ஒரு 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 லைன் வந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு லைன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் அந்த ஒரு பாட்டோட அழகே. ஸோ ஒரு பாட்டோட மெலடியை வந்து திருப்பி திருப்பி வரும்போது தான் அது ஒரு மோட்டிஃபாக மாறி அது வந்து நம்ம காதில் வந்து பதிஞ்சு மனசுக்குள்ளே ஏறிடும். ஸோ அது மாதிரி எல்லா பாட்டிலையும் ரிப்பீட் ஆகும்பொழுது அந்த ரெண்டாவது லைனுக்கு ஒரு டைனமிக்ஸ் ஒன்று கொடுப்பாரு பாருங்க. ரெண்டாவது டைமில் அடி மானே மானே ஒன்னத்தானே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி எண்ணி நானும் நாளும், அந்த நாளுன்றதை வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். இன்னுமே நான் வந்து டெய்லி வந்து எழுதிட்டு இருக்கேன் உன்னை நினச்சின்னும் போது அந்த ரெண்டாவது வாட்டி அவர் நாளும்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு பாருங்க. அங்கே ஒரு மேஜிக். ஸோ திருப்பி கடைசியில் வரும்போது திருப்பி கூண்டுக்குள்ளே அந்த லாஸ்ட் டைம் கூண்டுக்குள்ளேன்னு சொல்லுவார் இல்லையா அந்த பல்லவியில், அப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாடுவார் பாருங்க. ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி சாங்கும் கிடையாது, சோக சாங்கும் கிடையாதுன்ற மாதிரி நான் அந்த பாட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு சோகத்தோட இழையை வந்து அது செகண்ட் டைம் அந்த கூண்டுக்குள்ளே பாடும்போது அவ்வளோ அழகாக சாஃப்டாக பாடி முடிப்பார். தட் இஸ் வாட் எஸ்பிபி இஸ். ஸோ இது அஃப்கோர்ஸ் இது காம்போசிஷனில் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இதை வந்து எப்படி அந்த வாய்ஸில் ஒரு கிட்டத்தட்ட நம்ம மனசை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாருன்றதுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான் இந்த ஒரு டாபிக். ஸோ ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே. அடி மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே.